friends, welcome back to our channel Sandhiya Super Samayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாக்கு ஊற ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்மளோட குக்கு வித் கோமாளி சீசன் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துட்டு நம்மளோட ஆண்டனி தாசனும் சந்தோஷம் வந்துட்டு சூப்பரான ரெசிபி பண்ணி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஆண்டனி தாசன் பண்ண கத்திரிக்காய் தொக்கு அது அப்படி ஆரம்பித்து கத்திரிக்காய் பிரட்டலாக மாறிச்சு. ஸோ அந்த ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆக்சுவலாக வெங்கடேஷ் பட் சார் வந்துட்டு சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி, இது வந்து ஃபைனல் அளவுக்கு ஒர்த்தான ரெசிபின்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்த அந்த ரெசிபியை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை காமிக்க போகிறோம். அது என்ன ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றதுல தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் ப்ராசஸ் நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே எக்ஸாக்ட் டேஸ்ட்டோட கிடைக்கும், டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டரோட. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. சட்டு புட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அது அப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சில வேலைகள்லாம் பண்ணணும். ப்ராப்பராக எல்லா காயும் கட் பண்ணி வைக்கிறது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை தோலை உரித்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காவை வந்து சூப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பக்காவாக நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். கத்திரிக்காய் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் டெக்ஸ்டர் கரெக்டாக வரும். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அது ரெண்டும் வெடிச்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. என்னோட வீடியோ வந்து கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரில, அதனால அது மட்டும் என்னால் காட்ட முடியல. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்க ஒரு 5-6 பல்லு போல் பூண்டு அதையும் உள்ளே சேர்த்து அதை வந்து நல்லா நம்ம வந்து ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்க போகிறோம். என்கிட்ட இந்த மாதிரி கார்லிக் ப்ரெஷர் இருக்கிறனால நான் அதை வச்சு பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஃபைன் சாப் ஆகி வரும் அப்படின்றனால. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தே இருந்தால் அப்படி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதில் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி, நார்மல் தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது குக் ஆகிட்டு இருக்க அந்த கேப்பில் நான் ஒரு மூடி தேங்காவை நல்லா இந்த மாதிரி பீஸாக போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு சரியாக 6 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து வெந்திருக்கும், ஃபுல்லாக வெந்திருக்காது, ஒரு அரை வேக்காடு ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கிறேன். இதை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். இப்போ சரியா எனக்கு ஒரு 4 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும், ஆனால் வந்து குழஞ்சு போயிருக்காது, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்ல திக்காகவும் ஆயிடுச்சு. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கப்பே எடுத்துருங்க. இல்லை இந்த மாதிரி பிரட்டல் மாதிரி அவர் செஞ்ச மாதிரி வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக ஆண்டனி தாசனும் ஃபஸ்ட்டு வந்துட்டு தொக்கு மாதிரி வைக்கிறதுக்கு தான் பண்ணார். பட் அது வந்து ரொம்ப திக்கானனால அதை வந்து பிரட்டலாக மாற்றிட்டாங்க.
ஸோ நானும் இன்றைக்கி பெரட்டல் கன்சிஸ்டன்சிக்கு தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சர்வ் பண்ணிடுறேன். இப்படி தான் இந்த ரெசிபி செய்யணும். ரொம்பவே ட்ரஸ்ட் மீ கைஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.